இப்படி வார்த்தை ஆடுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்வது? அவன் அயல்நாடு சென்றவன், ஒன்றுமே தெரியாதவன், சினம் கொண்டு வார்த்தை ஆடிவிட்டான். என்னுடைய மகனுக்காக நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களாவது மன்னிப்பு கேட்பதாவது? உடைய மகன் யார்? என் மகன் போன்றவன், நான் வளர்த்தவன். நான் எப்படியெல்லாம் அவனை கொஞ்சம் குழாவினேன். சின்ன சிறு பிள்ளை ஒன்னப்பால் உதட்டில் இருக்கிறது. ஏதோ அறியாமல் தெரியாமல் பேசிவிட்டான். இதை போய் நான் பெரிதாக நினைப்பேன். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு கலவாமை வேண்டாம் என்பதை நாம் படித்திருக்கின்றோம். அப்படி உள்ளத்தில் ஏதாவது வைத்துக் கொண்டு என்னுடைய மகன் மீது சினம் கொண்டு ஏதாவது செய்துவிட்டால் நான் என்ன செய்வது? அப்படிப்பட்ட எண்ணம் என்பது கிடையாது. சரி, உன்னுடைய உள்ளம் உயர்ந்த உள்ளம் என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை களையட்டும். அவன் செருப்பே சமமானவன். ஐயோ மானம் போச்சு. நீ போக நானா இப்ப கரண்ட் ஆஃப் பண்ணி கை வச்சு செத்து போடுவேன். கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு யாருக்கு தெரியும்? உன்வைத்த காலை இன்னைக்கு மாட்டான் இந்த விஷக்கோடி. சிறப்பு ஒரு நாட்டையே ஆண்டது. ஐயோ, ஒரு நாட்டை ஆண்டு வந்த தசரதவனுடைய மகன் மூத்தவர் ராமரை 14 வருட காலம் சென்றார். அண்ணா வாருங்கள் வாருங்கள் அழைத்தார், வரவில்லை. அண்ணா, அந்த நாட்டை நான் முடிசூட்டிக் கொள்ள மாட்டேன். அந்த நாட்டை உன் பாதத்தில் இருக்கும். உன் பாத ரட்சைதான் நாட்டை. எப்படி அதை போய் இது எப்படி புரிந்து கொண்டார்? அதை போல் இந்த செருப்பே ஓடிவா தளபதி என்ற செருக்கினிலே தானாடு ரக்கினிலே அனைவருமே ஒரு நாளில்